கிரிக்கெட் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். T20 உலக கிண்ணத்தினுடைய போட்டிகள் விறுவிறுப்பா நடந்துட்டு வர இந்த நேரத்துல இன்றைய நாள் என்ன நாள்? பிப்ரவரி 14. பிப்ரவரி 14 இன்றைக்கு மூன்று போட்டிகள் இடம்பெறுது. ஒன்று ஓமான் மற்றும் அயர்லாந்து. அடுத்தது குரூப் சியை சேர்ந்த ஸ்காட்லாந்து, இங்கிலாந்து. அதே போல மூன்றாவது போட்டியாக நியூசிலாந்து மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா ஆகிய போட்டிகள் இடம்பெறுது. இன்றைய நாள்ல எங்களோட இணைஞ்சிருக்கிறாரு டிவைடிலே. வணக்கம் டிவைடிலே. வணக்கம். ஓகே, டிவைடிலேயோட நம்ம இன்றைய நாள்ல முடிவடைஞ்சிருக்கக்கூடிய போட்டிகள் தொடர்பாக கதைக்க போறோம். அதாவது 2 போட்டி முடிவடைஞ்சிருக்கு. ஒன்று அயர்லாந்து ஓமான் போட்டி, அடுத்தது இங்கிலாந்து ஸ்காட்லாந்து போட்டி. முதலாவதாக நம்ம குரூப் பியை சேர்ந்த அயர்லாந்து மற்றும் ஓமான் அணிகளுக்கு இடையிலாக நடந்த போட்டியினுடைய ஸ்கோர் விவரங்களை பார்க்க போறோம். முதல்ல துடுப்படுத்தாடி இருந்தாங்க. அதுக்கு முதல்ல என்னன்னு சொன்னா இலங்கையோட சாதனையை முறியடிச்சிருக்காங்க அயர்லாந்து அணியனே. எந்த வகையில முறியடிச்சிருக்கிறாங்க? என்ன சாதனைன்னு சொன்னா 2026 அதிகூடிய ஓட்டங்களை குவித்திருந்தாங்க. கடந்த போட்டியில இலங்கையில 225 அடிச்சிருந்தாங்க. 225 அடிச்சிருந்தாங்க ஓமானுக்கு எதிரா. ஆனா அதே ஓமானுக்கு எதிரா இப்ப என்ன செஞ்சிருக்காங்க, 235 ரன் அயர்லாந்து அடிச்சு 10 ரன் முடிச்சதால ரெக்கார்ட் வச்சிருக்காங்க. ஆனா அந்த ரன் இப்ப உடைமன் தான் நினைக்கிறேன். சொன்னா எல்லா அணிகளும் உண்மையிலே வெற்றிக்குள்ள ஃபுல் ஃபோர்ம்ல இருக்கு. அயர்லாந்து ஒரு இலங்கைக்கே கொஞ்சம் டஃப் கொடுத்து அப்படின்னா சொல்லணும். உண்மை. ஆரம்பத்துல இப்ப ஓமானுக்கு எதிராக அடிச்சிருக்கிறாங்க. ஓகே, ஆரம்பத்துல அயர்லாந்து தான் பெட்டிங் பண்ணியிருந்தாங்க. நாணய சுழற்சியில் ஓமான் வெற்றி பெற்று களத்தெடுப்பு தெரிவு செய்திருந்தாங்க. இதன் அடிப்படையில் வந்திருந்தாங்க களத்துக்கு அயர்லாந்தை பொறுத்த வரைக்கும் அதிகமான ஓட்டங்களை அடிச்சிருந்தா 2 நாள்ல யார் அப்படின்னு சொன்னா அணியின் இன்றைய நாள்ல அணி தலைவராக செயல்பட்ட லோகன் டக்கர் 94 ரன்களை அடிச்சிருந்தாரு. அதே போல இன்னொரு வீரன் 9 பந்துகளுக்கு இறுதியாக 35 ரன்கள் அடிச்சிருந்தாரு. அதுல 5 சிக்ஸர் உள்ளடங்க. 9 பந்துகளை எதிர்கொண்டு 35 ரன்கள் அடிச்சிருந்தாரு. அதுல 5 பந்துக்கு சிக்ஸர். இன்னொரு 5-6 பந்து இருந்தா சாணக அடிச்ச அதிவேக அடிச்சதை இப்ப உடைச்சிருப்பாரு. அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தது. இருந்தாலும் ஓவர் முடிஞ்சது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில நம்ம ஏற்கனவே கழிச்ச மாதிரி 235 ரன்களை பெற்றிருந்தாங்க அயர்லாந்து அணி ஓமான் அணிக்கு எதிராக. இதுல அதிகமான ரன்கள் அடிச்சார்கள் இன்றைய நாள்ல தலைவராக செயல்பட்ட லோகன் டக்கர். அதே போல டெலானி அப்படின்னு சொல்ற ஒரு வீரரும் 56 ரன்கள் அடிச்சிருந்தாரு. இறுதியாக ஜோர்ஜ் டக்ரேல் இவர் 9 பந்துகளுக்கு 35 ரன்களை அதிரடியாக பெற்றுக் கொடுக்க அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கையானது 235 காணப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 236 அப்படின்ற ஒரு இமாலய இலக்கோடு களத்துக்கு வந்தவங்க தான் ஓமான் அணியினர். இவங்க எத்தனை ஓவருக்குள்ள ஓல் அவுட் ஆனாங்க? 18 ஓவருக்குள்ளே 139 ரன்களை மாத்திரமே பெற்று ஓல் அவுட் ஆனாங்க. ஓமான் அணி சார்பில் அதிகூடிய ஓட்டங்களை பெற்றுக் கொண்டவர் ஹலீம் 29 பந்துகளில் எதிர்கொண்டு 50 ஓட்டங்களை பெற்றிருந்தார். அதுல 2 சிக்ஸர்கள், 4 ஓட்டங்கள் உள்ளடங்களாக 50. அதே போல மிர்சா 46 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். மற்ற வீரர்கள் எல்லாமே ஒற்றை இலக்கங்களோட ஆட்டம் இழக்க மொத்தமாக 18 ஓவர்கள் நிறைவுல இந்த போட்டி முடிவடைஞ்சது அப்படின்னு சொல்லலாம். அதிக விக்கெட் எடுத்தவரை ஜோஸ் லிட்டில் 3 விக்கெட். 4 ஓவர் அயர்லாந்து வீரர் ஜோஸ் லிட்டில் 3 விக்கெட்டை கைப்பற்றியிருந்தார். 16 ஓட்டங்களுக்கு 4 ஓவர் வீசி 16 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்களை கைப்பற்றியிருந்தார். இதன் அடிப்படையில் 96 ரன்களால அயர்லாந்து அணியினர் இன்றைய நாள்ல வெற்றிய சூடி கொண்டிருக்கிறாங்க. இவங்க இந்த குரூப்ல தானே எங்களுடைய ஸ்ரீலங்கா அமெரிக்கா குரூப் பி என்னன்னு சொன்னா குரூப் ஆஸ்திரேலியா, ஸ்ரீலங்கா, சிம்பாப்வே, அயர்லாந்து, ஓமான் இந்த 5 அணி இருக்கு. என்னன்னு சொன்னா குரூப் பி நேற்றைய நாளில ஒரு அப்செட் உண்டு. முதலாவது அப்செட் ஒன்று இடம்பெற்றது. ஆஸ்திரேலியாவை சிம்பாப்வே வீழ்த்தியிருந்தது. இந்த வீழ்த்தியதோட குரூப் பி ஆனது ஃபுல் ஓபன்ல இருக்குன்னு தான் சொல்ல முடியும். இப்ப என்னன்னு சொன்னா ஸ்ரீலங்கா, அடுத்தது சிம்பாப்வே, ஆஸ்திரேலியா 3 அணிகளுக்கும் அடுத்த சுற்றுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதான் சூப்பர் 8 சுற்றுக்கு எந்த அணி செல்ல போகுது இப்ப கூட நம்ம சொல்லலாம். ஏன்னு சொன்னா என்ன இருக்கிறது, 2 போட்டி இருக்கு. 2 போட்டியிலையும் ஏதாவது ஒரு போட்டியில வின் பண்ணா ஓரளவு சாஞ்சிருக்கேன்னு சொன்னா நெட் ரன் ரேட்ல உள்ள வரதுக்கு சிம்பாப்வேக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் ஆஸ்திரேலியாவும் 2 போட்டிலையும் அடிக்கணும். கட்டாயமா 2 மேட்ச்லயும் வின் பண்ணி ஆகணும். அடுத்து என்னன்னு சொன்னா ஸ்ரீலங்காவோட நடக்கிற மேட்ச் இருக்கு தானே, அந்த போட்டி அவங்களுக்கு வாழ்வா சாவா போட்டி என்றுதான் சொல்ல வேணும். வின் பண்ணனா இப்படியே அடிச்சே ஆகணும். தோத்தா வீட்டுக்கு பெட்டியை கட்டி. எப்ப மேட்ச் நடக்க போது? மண்டே 7 மணிக்கு, இரவு 7 மணிக்கு அப்படியே மேட்ச் ஃபயரா போறதுக்குரிய
அனைத்து அந்த விஷயங்களும் டிக்கெட்டுகளும் கொஞ்சம் ஓரளவு சோல்ட் அவுட் ஆயிட்டுன்னு நினைக்கிறேன். ஸ்ரீலங்கா ஆஸ்திரேலியா மேட்ச் டிக்கெட்டும் சோல்ட் அவுட் ஆயிட்டு. அடுத்தது இன்றைய நாள்ல இடம்பெற்ற போட்டி என்று சொன்னா இங்கிலாந்து ஸ்காட்லாந்து. இதுல வந்து இங்கிலாந்து வெற்றியை வந்து பெற்றிருக்கிறாங்க. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முதல் மேட்ச் முடிஞ்சிருக்குது. ஆரம்பத்துல ஸ்காட்லாந்து அணி வந்து பேட்டிங் வந்து பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து 152 ரன்னுக்குள்ளேயே ஓல் அவுட் ஆயிருக்காங்க. 19.4 ஓவர்களுக்குள்ள 152 ஓட்டங்களை மாத்திரமே பெற்று ஓல் அவுட் ஆகியிருந்தாங்கன்னு தான் சொல்ல முடியும். அதுல பந்து வீச்சுல அதிக விக்கெட்டை வீழ்த்தியிருந்தார் ஆடில் ரஷீத் அந்த லெக் ஸ்பின்னர். இந்திய இலங்கை ஆடுகளங்கள்ல மிக சிறப்பா பந்து வீசக்கூடிய ஒருத்தர். ஏன்னு சொன்னா ஸ்பின் தானே நம்ம இலங்கை இந்திய ஆசிய ஆடுகளங்கள்ல ஃபாஸ்ட் போலிங்கை விட ஸ்பின் போலிங் தான் கூட சாதகம் வருங்கன்னு தான் சொல்லிக் கொள்வாங்க. இவங்க வந்து 18.2 ஓவர் நிறைவிலேயே வெற்றியை பெற்றுக்கொண்டாங்க இங்கிலாந்து. இந்த அணிகள் இரண்டும் குரூப் சி சேர்ந்தது. அதே போல இன்றைய நாள்ல ஒரு 3வது போட்டியாக இடம்பெற காத்திருக்கிற போட்டி தான் சவுத் ஆப்பிரிக்கா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையான போட்டி. இந்த போட்டி கொஞ்சம் விறுவிறுப்பா இருக்கும். என்ன ரெண்டும் பலம் பொருந்திய விறுவிறுப்பா இருக்கு நம்புறோம். என்னன்னா எல்லாம் ஃபயர் டீம் சொல்லலாம். ரெண்டும் ஃபயர் டீம் சொல்லலாம். ஓகே, இன்றைய நாள்ல 3 போட்டிகள், 2 போட்டிகளினுடைய ஸ்கோர் விவரங்களை உங்களிடம் கொண்டு வந்து சேர்த்திருந்தோம். இப்ப அதே போட்டி நமக்கு 7 மணிக்கு நியூசிலாந்து ஆஸ்திரேலியா போட்டி முடிவடைந்தவுடன் நாங்க உங்களுக்கு அந்த ஸ்கோரையும் தர காத்திருக்கிறோம். ஸ்கோர் விவரங்களை கொண்டு தாரம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்வோம். அடுத்த போட்டியினுடைய ஸ்கோர் விவரங்களோட இன்னொரு வீடியோல சந்திக்கிறோம். பாய்.